வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை, சோபகிருது வருடம் பங்குனி மாதம். பங்குனி மாதத்தில் இது 26ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி, காலை 9:57 வரை. அதன் பின் ரேவதி, திதி அமாவாசை. யோகம் சித்தயோகம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் யுகாதி பண்டிகை, தெலுங்கு வருடப்பிறப்பு. நாளைய விசேஷம் யுகாதி பண்டிகை, தெலுங்கு வருடப்பிறப்பு. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 வரை. குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபகோரை நல்ல நேரங்கள்: நண்பகல் 12 முதல் 2 வரை, பிற்பகல் 3 முதல் 4 வரை, மாலை 6 முதல் 9 வரை. இன்றைய கிரக நிலவரம். இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, கும்பத்தில் சனி செவ்வாய், மீனத்தில் சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் ராகு. இன்றைய தினம் அமாவாசை. இன்றைக்கி ஒரு திங்கட்கிழமையும் அமாவாசையும் வரும்போது அரசமர பிரதட்சணம் அப்படின்னு ஒரு விஷயம் உண்டு. அன்று காலையில் சூரியன் உதயம் ஆகும் நேரத்தில் அரச மரத்தை பிரதட்சணம் பண்ணால் நன்மை ஏற்படும். இது ஒரு நம்பிக்கை. இன்று செய்யலாம். அமாவாசை என்பதால் இன்று நம் முன்னோர்களுக்கான தர்ப்பணங்கள், தர்மங்கள் செய்வது நல்லது. தந்தை இருப்பவர்கள் தர்மம் செய்வது நல்லது. மற்றொரு விஷயம் இன்றைக்கி என்னென்னா, இன்று சூரிய கிரகணம் இருக்குது. ஆனால் இது இந்தியாவுக்கு தெரியலை. அதனால் நம்ம கோயில்களில் இதற்கான விஷயத்தை யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பொதுவாக கிரகண நாட்களில் கோயில்களெல்லாம் மூடிடுவாங்க. இன்றைக்கி நம் இந்தியாவில் தெரியாது, யூஎஸ் அமெரிக்கா மாதிரி கண்ட்ரியில் தெரியுது. ஆனாலும் அதோடைய இம்பேக்ட்டுங்கிறது இருக்கும், அனைவருக்குமே இருக்கும். நம்மளுடைய பூலோகத்தில் ஜனித்த அனைவருக்குமே இருக்கும். நம்ம இன்னொரு பார்ட்டில் இருக்கோம், அமெரிக்கா இன்னொரு பார்ட்டில் இருக்குது. அங்கே தான் இந்த சூரிய கிரகணம் தெரிய போகுது. ஆனால் அதற்கான நேரம் இரவு 9 to 10 வரைக்கும். இந்த நேரத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னா, கூடுமான வரைக்கும் உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்களை சொல்லலாம். உங்களுடைய நம்பிக்கை என்ன இருக்கோ அதை செய்யலாம். இது செய்வதால் சில மாற்றங்களை உணரலாம். ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். 12 ராசிக்காரர்களுக்கும் இது பொது பலன். இன்றைக்கி ராசி பலனும் அப்படி தான் இருக்க போகுது. அதனால் இன்று ஒரு நாள் அனைவருமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த கூட்டாக 5 கிரகங்கள் மீனத்தில் இருக்குது. இந்த மாதிரி கூட்டாக 5 கிரகங்கள் சேருது. கும்பத்தில் செவ்வாயும் சனியும் சேர்ந்துருக்கு. இந்த மாதிரி கூட்டு கிரகங்கள் சேரும்போது இயற்கை பேரிடர்கள்லாம் ஏற்படும். கொஞ்சம் உலகத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் சண்டை சச்சரவுகள்லாம் ஏற்படலாம். அந்த உலக அமைதிக்காகவும் நம்மளுடைய தெய்வத்தை வணங்க வேண்டும். அதனால் அனைவருமே கவனமாகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால் இதுதான் இன்றைக்கான தகவல். இதை சார்ந்து தான் இன்றைக்கி ராசி பலனும் இருக்கும். இன்றைய ராசி பலனுக்கு இனி செல்வோம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் 12ஆம் இடத்தில் 5 கிரகங்களின் சேர்க்கை. உங்கள் ராசிக்குள் குரு, 11ஆம் இடத்தில் சனி செவ்வாய். இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு கொண்ட நாள். இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும், ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். இந்த மாதிரி 12ஆம் இடத்தில் அதிக கிரகங்கள் சேரும்போது விரயங்கள் ஏற்படலாம். அது சுப விரயமாக ஏற்படணும். அதனால் நம்ம
தெய்வ நம்பிக்கையோட தெய்வத்தை வழிபடுவது ஒரு சிறப்பான பரிகாரமாக இருக்கும். இருந்தபோதும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் சனி பகவானோடு இணைந்து 11ஆம் வீட்டிற்கு சொந்தக்காரரான சனி பகவானோடு இணைந்து 11ஆம் வீட்டிலேயே இருக்கார். 9, 10 கூடையவராகவே சனி பகவான் வருகிறார். அவரோடு இந்த ராசி அதிபதி இணைவதால் இதுவும் ஒரு விதத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம்தான். அதனால் யோகமான நாள், நல்ல நாள், பண வரவுக்கு உரிய நாள். உங்களுக்கு கௌரவங்கள் உயரும், அந்தஸ்து உயரும், புகழ் கிடைக்கும். உங்கள் பெயர் புகழ் திக்கெங்கும் பரவப்போகுது. நீங்கள் யாருங்கிறது இந்த உலகத்துக்கு தெரிய போகுது. மாலை மரியாதை இதெல்லாம் கௌரவமும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள், சிறப்பான நாள் உங்களுக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 2, 5 கூடிய கிரகம் 11ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று பங்கம் பெற்று உங்கள் ராசி அதிபதி அங்கு உச்சம் பெறுவதால் இது மிகப்பெரிய ராஜ யோகம். இந்த நாளில் எண்ணிலடங்கா நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. மிகப்பெரிய காரியம், செய்ய முடியாத காரியத்தை கூட ரொம்ப இலகுவாக செய்து முடிச்சிருவீங்க. யோகத்திற்கு பஞ்சமே இல்லை. நம்ம தொடர்ந்து இதை சொல்லிகிட்டு இருக்கோம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ கொடி கட்டி பறக்க போகிறீங்க. அந்தளவுக்கு யோகம் நல்லா இருக்குது. அதனால் இன்றைக்கி அமாவாசை. உங்களுடைய முன்னோர்களை மனதில் நினைத்து எந்த காரியத்தை நீங்கள் எடுத்து செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். யோகமான நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசி அதிபதியான புதன் 1க்கும் 4க்கும் உரிய கிரகம். அவர் கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் நீச்சமாகி அங்கே பங்கப்பட்டு சுக்கிரன் அங்கே கூட உச்சமாவதால் இது ராஜ யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம். 10ஆம் இடத்தில் அதிக கிரகங்கள், இதுவும் ஒரு பெரிய யோகம். இது இப்போது 9ஆம் இடத்தில் 2 கிரகங்கள், 10ஆம் இடத்தில் 5 கிரகங்கள், 11ஆம் இடத்தில் 1 கிரகம். ரொம்ப அருமையாக இருக்குது நேரம். இந்த ரிஷபம், மிதுனம், இந்த மாதிரி ஒரு சில ராசிக்காரர்கள், மகரம், இந்த மாதிரியான ராசிக்காரர்களுக்கெல்லாம் பிரமாதமாக இருக்குது நேரம். என்ன பிரச்சனை வந்தாலும் அதை ஊதி தள்ளிடுவீங்க. அந்த அளவுக்கு இப்போ நேரம் நல்லா இருக்குது. அதனால் யோகமான நாள். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாமே கிடைக்க போகுது. படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகளுக்கெல்லாம் சிறந்த எதிர்காலம். நீங்கள் நினச்ச கல்வி கூடங்கள், கல்விக்கால சாலை, அதாவது நீங்கள் கல்விக்கான ஒரு திட்டமிடுதல், எந்த காலேஜில் படிக்கணும், அடுத்த படிப்பு எதை எடுத்து படிக்கணும்னு நீங்கள் எதை நினைத்தாலும் அது நல்லா நடக்கும். நினைத்தது நடக்கும். சிறப்பான நாள் இது. கடகராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி சந்திரன் 2 கூடிய கிரகமான சூரியன் இணைந்து 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்காங்க. 3, 12 கூடிய கிரகம் நீச்சம், சுகஸ்தான அதிபதி உச்சம். ரொம்ப நல்லா இருக்குது இன்றைக்கி நாள். சில பொருட்கள், வீட்டுக்கு வாங்கக்கூடிய பொருட்கள், அதாவது உங்களுக்கு தேவையான சில ஆடம்பர பொருட்கள்லாம் வீட்டுக்கு சேரும். யாரோ உங்களுக்கு கிஃப்ட் பண்ணுவாங்க. சில பேர் ஒரு கிச்சனில் ஒரு சில பொருள் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது ஒரு ஃபேன்சியான பொருளாக கூட இருக்கும். ஒரு பிரெட் டோஸ்டர், இந்த மாதிரியான ஏதோ ஒரு ஆடம்பரமான பொருள், அவசியமில்லாத பொருளாக கூட இருக்கலாம், அல்லது தேவையான பொருளாக கூட இருக்கலாம். ஆனால் உங்கள் மனதில் அது ஒரு ஆசையாக இருக்கும். அதை யாரோ ஒருத்தர் கிஃப்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி திடீர்னு ஏதோ ஒரு பொருள் உங்கள் வீட்டுக்கு வரப்போகுது. இது மாதிரி ஒரு நல்ல நாள் இது. நினைத்தது நினைத்தபடி நடக்கும். இன்றைக்கி கொஞ்சம் தான தர்மம் செய்யுங்க. கோயில் அந்த மாதிரியான இடங்களுக்கு போயிட்டு வாங்க. மனதில் தேவையில்லாத குழப்பங்கள் வராது. யோகமான நாளாக அமையும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கார். 12 கூடிய கிரகம் 8ஆம் இடத்துல இருந்தால் ஒரு யோகம்தான். ஆனால் கூடவே 4 கிரகங்கள், சந்திரனையும் சேர்த்தால் 5 கிரகங்கள் 8ஆம் இடத்துல. கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். சந்திராஷ்டமம் கடுமையான தோஷத்தை உண்டு பண்ணும். இன்றைக்கி கிரகண தோஷமும் இருக்குது. அதனால் சிம்ம ராசிக்காரர்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், வழிபாட்டு தெய்வத்தை வணங்குவது தான் சிறந்த பரிகாரம். கவனம் தேவை. கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன், விரையாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன். லாப விரையாதிபதிகள் 7ஆம் இடத்துல. இது இல்லாமல் உங்கள் ராசி அதிபதி புதன், அவர் நீச்சம் பெற்று 2 கூடிய கிரகமான சுக்கிரனோடு உச்சம் பெற்று
நீச்சபங்க ராஜயோகத்தையும் ஏற்படுத்தி ஒரு வித்தியாசமான கிரக அமைப்போட கூட்டாக 5 கிரகங்கள் 7ஆம் இடத்துல. இன்றைக்கி நம் பாரத தேசத்தில் சூரிய கிரகணம் தெரியல அப்படின்னா கூட எங்கோ இந்த பூவுலகத்தில் சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. அதோடைய தாக்கம் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். அதனால் கவனமாக இருங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், வழிபாட்டு தெய்வம் இதெல்லாம் மனதில் நினைத்து தெரிந்த ஸ்லோகங்களை சொல்லிட்டு இருக்கிறது தான் சிறப்பு. தான தர்மங்கள் செய்யலாம். இன்றைக்கி முடிந்தவரை தான தர்மங்கள் செய்யலாம். ஏதாவது ஏழைகளுக்கு உணவு வாங்கி கொடுக்கலாம். பசுவுக்கு உணவு வாங்கி கொடுப்பது, பசுவுக்கு தேவையான புல், வாழைப்பழம் இந்த மாதிரி ஏதாவது கொடுப்பது நல்லது. இதெல்லாம் செய்வதால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும். இருந்தபோதும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளே. துலா ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டமான நாள். அதிர்ஷ்டமான நாளுங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். சுக்கிரன் உங்களுக்கு தொடர்ந்து, அது சுக்கிரன் தான் உங்கள் ராசி அதிபதி. அது நிலைப்பாடு தொடர்ந்து நல்லபடியாக இருக்குது. சுக்கிர பகவான் இது காலம் வரைக்கும் சனி பகவானோடு இணைந்திருந்தார். அது ஒரு மகாலட்சுமி யோகம். இப்போ சுக்கிர பகவான் உச்சமாக இருக்கார். சுக்கிரன் ராசி அதிபதி. ஒரு உச்சமாக இருந்தாலே உங்களுக்கு மனதில் நினச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இஷ்டப்பட்டது கிடைக்கும். கஷ்டப்பட்டது நம்ம விட்டு ஓடிடும். இதனால் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு, பட்ட நஷ்டத்துக்கு இப்போ விடிவு காலம் பிறந்தாச்சு. இனி கஷ்டங்கள், துயரங்கள் எல்லாமே போய் இப்போ மனதில் ஒரு தெம்பும் தைரியமும் பிறந்து நீங்கள் இப்போ நினைத்தது எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி காட்டுவீங்க. மனம் புடுங்கி போய் இருந்ததெல்லாம் இப்போ குளிர்ச்சியாகி சந்தோஷமாக இருப்பீங்க. அந்த அளவுக்கு யோகம் நல்லா இருக்குது. இப்போ உங்களுடைய பழைய நண்பர்கள், உங்கள் கூட சண்டை போட்ட நண்பர்கள்லாம் இப்போ சேர்ந்து உங்கள்கிட்ட பேச வருவாங்க. பிரிந்த உறவுகள் சேருவாங்க. உங்கள் தேவை மற்றவர்களுக்கு தேவைங்கிறத நீங்கள் உணர்த்தி காட்டுவீங்க. இது ஒரு யோகமான நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5 கிரகங்கள் 5ஆம் இடத்தில். அதில் பாக்யாதிபதியும் 5ஆம் இடத்தில். இந்த 9, 10 கூடிய கிரகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எங்கு இணைந்தாலும் அது நன்மை செய்யும். 9 அப்படிங்கிறது சந்திரன், 10 என்பது சூரியன். 9, 10 கூடிய கிரகங்கள் இன்றைக்கு அமாவாசை. அதனால் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இணைகிறாங்க. 7, 12 கூடிய கிரகம் உச்சம். பிரமாதமாக இருக்குது. கிரக அமைப்பு சூப்பராக இருக்குது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. குலதெய்வத்தின் அருள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். நிறைய பேருக்கு குலதெய்வம் தெரியாது. குலதெய்வம் என்னன்னே புரியாது. ஆண் தெய்வமா, பெண் தெய்வமா அப்படிங்கிறதுலாம் தெரியாது. நடுவில் அப்படியே குலதெய்வம் மாறிடும். யாரோ சொன்னாங்கன்னு வேறு குலதெய்வத்தை கும்பிடுவாங்க. உங்கள் குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் மனதில் இன்றைக்கி தெய்வத்தை நினைத்து எந்த குலதெய்வமாக இருந்தாலும் எனக்கு அருள் புரியணும்னு வேண்டிக்கோங்க. குலதெய்வத்தோட ஆசி கிடைக்கக்கூடிய நாள். உங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு நாள். நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு சில கிரகங்கள் 4ஆம் இடத்தில் சேர்ந்திருக்கு. அதனால் கொஞ்சம் அசௌகரியங்கள் ஏற்படலாம். உடம்பில் கொஞ்சம் உடல் உபாதைகளோ இல்லை அசௌகரியங்களோ ஏற்படலாம். கவனமாக தான் இருக்கணும். இன்றைக்கி உலகத்தில் ஏதோ ஒரு பகுதியில் கிரகணம் ஏற்படுது, சூரிய கிரகணம். அதனால் எச்சரிக்கையும் கவனமாக இருக்கணும். ஒரு சில ராசிக்காரர்களுக்கு ஓகோன்னு இருக்குது. ஒரு சில ராசிக்காரர்களுக்கு சுமாராக தான் இருக்குது. இந்த சுமாராக இருக்குங்கிற ராசியில் தனுசும் வரும். அதனால் கவனம், எச்சரிக்கை தேவை. இன்னும் ஒரு நாள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பிரமாதமாக ஆகிடும். இன்றைக்கி கூட ஒரு நாள் விட்டுருங்க. நாளைக்கு தெலுங்கு வருட பிறப்பு யுகாதி. அதனால் நாளையே நிலைமை மாறிடும். இன்று ஒரு நாள் எச்சரிக்கையும் கவனமும் தேவை. இஷ்ட தெய்வம், குலதெய்வம், உங்களுக்கு தெரிந்த வழிபாட்டு தெய்வத்தை தெரிந்த ஸ்லோகத்தை சொல்லி அமைதியாக இருப்பதே சிறப்பு. இன்றைக்கி ஏதாவது மீட்டிங்லாம் இருக்குன்னா கொஞ்சம் ஒத்தி போட்டுருங்க. யாரையும் சந்திக்காதீங்க. கவனம் தேவை. மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அருமையான நாள் இது. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. மகர ராசிக்காரர்களுக்கு 7 கூடைய கிரகம், 8 கூடைய கிரகம் 3ஆம் இடத்தில் இணைந்திருக்காங்க. இந்த அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன், அதாவது 8 கூடைய கிரகம் 3ஆம் இடம் சென்றால் அது ஒரு சிறப்பு. உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் சுக்கிரன். அவர் தான் 5 கூடைய கிரகம்.
பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம். அவர் 3ஆம் இடத்துல உச்சமாக இருக்கார். இது ஒரு பெரிய 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 யோகம். இது நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்க போகுது. எண்ணிய காரியங்கள் நடக்கணும். நிறையா பேருக்கு மனதில் நிறைய விஷயங்கள் ஆசை இருக்கும். சில விஷயங்களை முயற்சி செய்வாங்க. ஆசை மட்டும்தான் இருக்கும், அது காரியத்தில் செயலாகாது. நம்மளோட எண்ணம் ஈடேறாது, அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஆனால் இப்போ நீங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. அதுவும் சுக்கிரன்கின்ற ஒரு மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம், நன்மையை செய்யக்கூடிய கிரகம், அவர் உச்சமாக இருக்கார். 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே 100% ரிசல்ட்டை கொடுக்கும். 100% ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு நாள். இந்த நாளில் நீங்கள் எதை செய்தாலும் நல்லது நடக்கும். ஆனால் ஏதோ ஒரு பகுதியில் கிரகணம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த கிரகண வேலைங்கிறது இன்றைக்கி ஒரு 9லேருந்து 10:30 மணி இரவு. உங்களுடைய நம்பிக்கை எதுவாக இருந்தாலும் அந்த நம்பிக்கை சார்ந்த தெய்வத்தை வணங்குங்க. நன்மை நடக்கும். யோகம் உண்டு. நல்ல நாள் இது. கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு நல்ல நாள். சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 2ஆம் இடத்துல உச்சம். அதாவது சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய உங்களுக்கு யோகத்தை அதிக அளவில் செய்யக்கூடிய கிரகம் சுக்கிரன். அவர் 2ஆம் இடத்துல உச்சம். ஏனைய கிரகங்களும் அங்கே 2ஆம் இடத்துல கூடியிருக்கு. 2ஆம் இடம்ங்கிறது தனத்தை குறிக்கும். தனம்னா நம்மளுடைய செல்வ நிலையை குறிக்கும். செல்வத்தின் நிலையில் ஒரு பெரிய உயர்வை சந்திக்க போகிற நேரம். வாக்குஸ்தானம். நம்ம யாருக்காவது ஒரு ப்ராமிசிங் வேர்டு கொடுத்துருந்தோம்னா அது நடக்கும். நமக்கு ஏதாவது பணம் வர வேண்டியது இருந்தால் அது வரும். இது குடும்பஸ்தானமும் கூட. அதனால் குடும்பம் அமைதியாக இருக்கும். இது காலம் வரைக்கும் குடும்பத்தில் ஏதோ ஒரு சலசலப்பு இருக்குது. குடும்ப உறுப்பினர்கள்லாம் நம்மகிட்ட ஏதோ கருத்து வேறுபாடு காரணமாக பேசலைன்னா இப்போது பேசுவாங்க. நம்ம மேலே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும், இந்த விஷயத்தை இவர் செய்வார் அப்படின்னு. அதனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். பண வரவு உண்டு. ரொம்ப யோகமான நாள். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் கொஞ்சம் மத்தியம பலன் தான். மத்தியம பலன் அப்படின்னு சொல்கிறத விட தினப்பலனில் நம்ம ரொம்ப அதிகமாக சொல்ல முடியாது. கவனமாக தான் நீங்கள் இருக்கணும். ஒரு சந்திராஷ்டமத்துக்கு எப்படி பலன் சொல்லுவோமோ அதற்கு நிகரான பலன் தான் இன்றைக்கி. சந்திரன் உங்கள் ராசியை கடக்கக்கூடிய இந்த நேரம். ராசிக்குள் சந்திரன் இல்லாமல் 4 கிரகங்கள், மொத்தம் 5 கிரகங்கள் கூட்டாகவும் 12ஆம் இடத்துல 2 கிரகங்கள். இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பில் இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய நாள். இந்த உலகத்தில் ஏதோ ஒரு பகுதியில் இன்றைக்கி கிரகணம் ஏற்படுகிறது. பாரத தேசத்தில் இல்லை, ஆனால் அமெரிக்கா யூஎஸில் இருக்குது. அதனால் அதோடைய பாதிப்போ தாக்கமோ சில ராசிக்காரர்களை கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும். அதில் மீன ராசிக்காரர்களும் ஒருவர். 3-8 கூடிய கிரகம் ராசிக்குள் உச்சமாக இருக்குது. 4-7 கூடிய கிரகம் நீச்சன் பங்கப்பட்டு ராஜயோகம் ஏற்படுத்தினாலும் உடல் உபாதைகள் ஏற்படும். மனதில் தேவையில்லாத ஐயங்கள், பயங்கள் ஏற்படலாம். அதனால் கவனமாக இருங்க. இன்றைக்கி ஒரு நாளை ஸ்கிப் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு வேலை செய்யணுன்னா அதை நாளை செய்யுங்க. இன்றைக்கி தான தர்மங்கள் செய்யுங்க. பசுவுக்கு உணவு அளிங்க. உங்களுடைய முன்னோர்களை நினைத்து வழிபடுங்க. இஷ்ட தெய்வம், குலதெய்வத்தின் வழிபாடே சிறப்பு. கொஞ்சம் இன்றைக்கி ஒரு நாளை கவனமாக இருந்தீங்கன்னா நாளைய நாள் சிறப்பாக இருக்கும். கவனம் தேவை.